நட்டாங்கள் விளையாட ஐயா தாசிமார் பெண்கள் வேணும் பாண்டியாட்டம் விளையாட பாண்டியாட்டம் விளையாட ஐயா பாவையர்கள் எனக்கு வேணும் பாண்டியாட்டம் விளையாட அழகு பாவையர்கள் எனக்கு வேணும் நானும் சிவி வாரி தலைமுடி எனக்கு சிங்கார தோழி வேணும் கோரி முல்ல தலைமுடி மதியா தோழி வேணும் ஆடி வர பெண்கள் வேணும் ஆடி வர பெண்கள் வேணும் பாட்டு பாடி வர தோழி வேணும் பாட்டு பாடி வர தோழி வேணும் கைபிடிக்க தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் வேணும் ஐயா நட்டாங்கள் விளையாட தாசிமார் பெண்கள் வேணும் வேண்டும் பாண்டியாட்டம் விளையாட பாவையர்கள் வேண்டும் இறைவா இறைவா சீவி வாரி தலைமுடிக்க சிங்கார தோழி வேணும் வேணும் கோரி மெல்ல தலைமுடிக்க கோமதியா தோழி வேணும் ஐயா எனக்கு 4 கோழி வேணும் ஐயா கோழி வேணுமா ஆமா கோழி வேணும்னா பிராய்லர் கடைக்குத்தான் போதும் அந்த கோழி வேண்டாம் நாட்டுக்கோழி 4 வேணும் நாட்டுக்கோழி வேணுமா ஆமா அப்போ குடத்துக்கார வீட்டுல 60 கோழி இருக்குன்னாரு முடிஞ்சு போச்சு கொடுத்தாச்சு இல்லையோ அதுக்கப்புறம் போய் குடத்துக்கார வீட்டுல 60 கோழி இருக்குன்னாருயா ஆமா அது பூரா வித்துட்டாருல அப்புறம் வித்தாச்சு சரி அவர் இருந்து இது சாமிக்குதா அது தெய்வ குத்தமாகி போகும் பிறகு இது சாப்பிட்டோம்னா தெய்வ குத்தம் வந்துட போகுது ஆமா அதனால ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே நீர் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது ஆமையா கண்டிப்பாக 7 8 தோழி வேணும் என்று கேட்க கேட்ட போது அப்ப ஆண்டவன் சொன்னார் என்ன சொன்னார் ஏ பார்வதி என்ன நீ கேட்டபடியாகவே தோழி பெண்களை கொடுக்கணுமானா நான் எப்படி கொடுக்க அதானே எப்படி கொடுப்பது திடீர்னு கேட்டா நான் எங்கிருந்து உனக்கு கொடுக்க அதானே ஆண்டவா ஐயா நீங்க அங்க இங்கேன்னு அலைய வேண்டாம் என்ன நாங்களும் உங்க பட்டணத்தில் இருக்கிறாய் எனது தங்கை மாதிரி 8 பேரும் 8 பேர் இருக்கின்றா அவ 8 பேரை மட்டும் நீங்க எடுத்து கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு போது வேற ஒண்ணுமே வேண்டாம்னா அவ்வளவுதான் ஐயா அப்ப பகவான் பார்த்தார் என்ன பார்வதி என்ன உன் தங்கைமார்களை நீ ஏன் கேக்குற எதுக்கு கேக்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் எனக்கு தெரியும் அவ 8 பேரையும் எடுத்து கொண்டு வந்து நான் கொடுக்கணுமே ஆனா அது என்னால் முடியாதம்மா யாமியா முடியாது உலகத்திலே ஒரு பொருளை படைக்கும் அதிகாரம் உண்டே தவிர சர்வன் அதை எடுக்கும் அதிகாரம் எம்பெருமான் கோபால கண்ணனுக்கு தான் இருக்கு அவர்கிட்ட தான் இருக்கு அதனால உன் தங்கைமார்களை எடுத்து கொண்டு வரணும்னு நீ ஆசைப்பட்டா என்ன செய்யணும் உங்க அண்ணனாகிய மாயவன் கோபால கண்ணனை வரவழைத்து நீ கொண்டு வர சொல்லுனார் வர சொல்லு என்று சொன்னார் அப்பம் பார்வதா தேவி என்னையா ஆட்டு மண்டே சம்மதித்து ஆமா அந்த தங்கைமார் 8 பேர்களையும் கைலாசம் கொண்டு வர வேணும் என்று வேண்டும் என்று அண்ணனாகிய கோபால கண்ணனை அழைக்கிறார் எப்படி ஐயா அண்ணா அண்ணா கோபால கோபால அண்ணா அண்ணா கோபால கோபால என்ன ஆயிரம் குலங்காத்தவேனே கத்தவனே அச்சுதனே பச்சை மாலை பச்சை மாலை ஆற்கடலில் பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு பரந்தாம வாருமையா வாருமையோ அலைகடலில் பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு எங்கள் அச்சுதனை வாருமன்னா வாருமன்னா இருப்பார் கடல் பள்ளி கொண்டு பள்ளி கொண்டு என்னை திருமாலை வாருமன்னா வாருமன்னா பார்வதி நாளை குஞ்சத்தோ குஞ்சாத்தோ பரந்தாம கேட்கலையா கேட்கலையா கோமதி நாளை குஞ்சத்தோ குஞ்சாத்தோ என்னை கோபால கேட்கலையா கேட்கலையா கூட நானும் பிறக்கலையா பிறக்கலையா என்னை கொண்டுப்பார் உன்னலையா உன்னாலையா நானும் பிறக்கலையா பிறக்கலையா என்னை நான் பிறக்கலையா ஒரு தாய்ப்பால் உன்னலையா உன்னாலையா அண்ணா ஒரு தாய்ப்பால் உன்னலையா நானும் பிறக்கலையா, பிறக்கலையா, ஏ பிறக்க
வந்தல்லையா எந்த தங்க பார்வதி எந்த தங்க பார்வதி அம்மா நீ என்னை அழைத்த வாசலியே வாசலியே தங்கை அழைத்தாலும் தங்கையே பார்வதி என்ன ஒரு நாளும் இல்லா திருநாளாக இன்னைக்கு ஏனம்மா என்னை அழைத்தாய் எதற்காக அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா சொல்லம்மா அண்ணா கோபால கண்ணா என்ன தங்கச்சி அத்தா வர வர ஆளே சரியில்லை என்ன அன்னைக்கு வந்து நல்லா இருக்காரு நல்லா பேசுறாரு நல்லா சந்தோஷமா இருக்காருன்னு சொன்னா இன்னைக்கு என்ன வர சரியில்லைங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாத்தி மாத்தி பேசிட்டே தங்கச்சி அத்தா ஆண்டவன் ஆ, என்ன மாதிரி அழகு பெண்ணை எங்கேயும் பார்த்ததுண்டான்னு ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சரி அதுக்கு சிவபெருமான் உன்னை விட உன் தங்கை மாதிரிதான் அழகா இருக்கான்னு என்கிட்ட உயர்த்தியா பேசுதாரு உங்ககிட்ட எப்படி சொல்றாரோ இனி இந்த ஆண்டவனை இப்படி விட்டோம்னு சொன்னா என்ன ஆகும் நாளை பின்ன என் தங்கச்சி வளர்ந்து வாலிபமாகி வந்தானா சரிதான் இதுல இருந்து இன்னும் ஒரு மடங்கு அழகா இருப்பா இருப்பாங்க அப்ப சிவபெருமான் என்னை மறக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு அதானே அதனால கண்ணன் தங்கையை மறந்து ஆமையா காளியர்களை மணமுடிப்பார் அல்லவா ஏல தங்கச்சி பார்வதி என்ன அவளுக்கு முடிச்சா முடிச்சுட்டு போட்டுல ஏன் குருட்ட நீ மனுஷன்? ஒருத்தி ஆ, அவங்க 8 பேரு ஏன்? 9 பேருமா உனக்கு கை வேலையை மாத்திக்கிட்டு நல்ல வீட்டு வேலையை ஒழுங்கா பார்த்து நீ ஒரே 9 மாதிரி அண்ணன் இருந்தா நான் வாழ்க்கை கூட பிறந்த அண்ணனா நீ ஏன்னா உனக்கு நல்ல சொல்லுதேன் என்ன நல்லது எப்பா ஆ. நீ வீட்டுல வேலை பார்க்க ரொம்ப சங்கடப்படுத ஆமா இன்னும் 8 பெண்களை பகவான் கட்டிட்டாருன்னு வையி ஆ, நீ வேலையே பார்க்க வேண்டாம் ஆ, வீட்டுல பேசாம இருக்கலாம் இது நல்லா இருக்கு அதுக்கு நல்ல யோசனை நீ கூட பிறந்த அண்ணனை குறைஞ்சிருக்கிய அதுக்கு ஒரு தாலியை 9 பங்கு போட சொல்லுத அதானே கேட்டேன் ஆ? அப்ப என்ன வேணும் நீ எல்லாம் சரியா வருவியா குருட்ட மனுஷன் சரி உன்ன போய் நான் அண்ணன் சொல்லிட்டு பாரு அப்படியா பெரிய செருப்பால அடிச்சேன். நீ வந்து எனக்கு அண்ணனா பிறந்த பாரு தங்கையே பார்வதி என்ன? நீ ஒன்னும் கவலைப்படாத என்ன இவ 8 குழந்தைகளை எடுத்து வரணும்னு சொன்னா நான் போயிட்டு வரேன் சரிதான் ஆனாலும் என்னய்யா காளியர்கள் 8 பேரையும் எடுத்து வரணுமானா எனக்கு 2 வரங்கள் வேண்டும் என்ன வரமெல்லாம் வேணும் வரம் வேணும்னா உனக்கு என்ன வரம் வேணும் சொல்லு பார்வதி என்ன பிள்ளைகள் ஒருத்தி 2 பேரா இருந்தான்னு சொன்னா சரிதான் அன்னை இடுப்புல 1 தோள்ல 1 நான் தூக்கிட்டு வருவேன் ஆமா அவ 8 பேரா இருப்பதனால எடுத்து வருவதற்கு எனக்கு ஒரு பாத்திரம் 1 வேணும் என்ன பாத்திரம் வேணும் டவி வேணுமா டவி பாத்திரம் வேணும்னா எனக்கு பறக்கும் படகு வேணும் பார்வதி அதானே கேட்டேன் பறக்கும் படகும் என்னய்யா நாகத்திடம் இருந்து என் உயிரை காப்பாற்ற காப்பாற்றுவதற்கு நாகதாளி வேறும் எனக்கு வேணும் ஆமா வேணும் பறக்கும் படகும் நாகதாளி வேறையும் தந்தையானா ஆனால் இப்பொழுதே நான் 8 பேரையும் எடுத்து கொண்டு வரேன் வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னய்யா பார்த்தா பார்வதி என்ன சொல்லுகிறாய் பறக்கும் படகும் நாகத்தாளி வேறு என்கிட்ட இல்லையே நான் உனக்கு எப்படி கொடுக்க நான் எப்படி கொடுப்பது பார்வதி என்ன உன்னிடத்தில் இருக்குன்னு யார் சொன்னா பிறகு யார்கிட்ட இருக்கு அத்தா ஆண்டவன் சிவபெருமான் அவர் சடாபாரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு ஆமா ஒளிச்சு வச்சிருக்காடி அதனால நீ போய் வாங்கிட்டு வா வாங்கி வாம்மா அப்படின்னு சொன்ன உடனே என்னய்யா பார்வதி ஆட்டுமென்று சம்மதித்து சம்மதித்து அரணாருடைய இடத்திலே வந்து என்னய்யா ஆண்டவா என்ன உங்ககிட்ட பறக்கும் படகும் நாகத்தாலி வேறும் இருக்கிறதாமே ஆமா இருக்கு இந்த 2 வரங்களையும் இப்பொழுதே கொடுத்தீர்களேயானா ஆனா எங்க அண்ணன் கோபாலன் 8 பேரையும் எடுத்து வந்து என்னிடத்திலே ஒப்படைப்பார் என்கிட்ட நாகதாளி வேணும் இந்த தாலி அதாவது பறக்கக்கூடிய அழகு இருப்பது உனக்கு சொன்னது யாரு எங்க அண்ணன் தான் சொன்னார் நான் இந்த ஒரே ஒரு வரம் தான் ஒளிச்சு வச்சிருந்தேன் ஜடாமுடி வரத்துல அப்படியா? இதையும் உங்க அண்ணன் சொல்லிட்டானே சொல்லியாச்சு ஏ பார்வதி என்ன கண்ணனுக்கு தெரியாம நான் கைவசமா வச்சிருந்ததே இந்த 2 வரம் தானடி ஆமா அதையும் உங்ககிட்ட உண்மையை சொல்லிட்டாரா ஆமையா சரி உண்மையை சொன்னதனால என்ன குழந்தைகளை எடுத்து வரும்போது என்ன ஆகும் 3:45 நாளிகை கண்ணன் வரும் வழியிலே இருள் சூழ்ந்து ஆமையா அந்த எம்பெருமான் தலை குனிந்து நிற்பார் போவென்று சொல்லி ஆமா சாபத்தை கொடுத்து ஆண்டவன் வரத்தை கொடுத்தார் நான் கொடுத்தார் வரத்தை வாங்கி கண்ணை இடத்துல கொடுக்க கண்ணம் பார்த்தார் என்ன செய்கிறார் நம்ம 8 பேரையுமே எடுப்பதற்கு இப்படியே போனா நம்மளை யாருன்னு பார்ப்பா தெரிந்து விடுவார் அதனால என்ன இந்த சொருபத்தை விட்டு சிறு பிள்ளைகளை ஏமாத்தணுமான ஒரு பெரிய ஆளு வேஷம் போட்டு தான் நம்ம போகணும் நம்ம வயசாளி ரூபத்துல போனோம் என்று
என்பெருமான் எப்படி சுரூபமாகி வருகின்றார் எப்படி ஐயா அவர 90 10 சேர்ந்த சென்ற 90 10 சென்ற சேர்ந்த ஒரு கிழவனை போல் 400 10 சேர்ந்த நரைத்ததொரு கிழவனை தாடியும் தலைமுடியும் தாமோதரன் வடிவம் கொண்டு எப்படிக்கு வாராரா எப்படிக்கு வாராரா பட்ட நாமம் பழுக்க சாத்தி இட்ட நாமம் 27 தொட்ட நாமம் 96 கோபாலம் போட்டுக்கொண்டு நாகலோக பட்டணம் பட்டணம் நாராயணன் எங்களையா நாராயண அவரும் நாகலோக பட்டணம் நாராயணன் வாரா நாராயண வந்தல்ல அட்டகாலியர்கள் 8 பேர்களும் ஆமையா நாகலோக பட்டணத்திலே ஆமா நாராயணன் வந்திறங்கி இறங்கி காளியர்கள் 8 பேர்களையும் பார்த்தா சரி அட்டகாலி 8 பேரும் அவள் கையாலை மணலை குமித்து குவித்து 8 பேரும் சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார் அப்ப சின்னஞ்சிறிய வீடு கட்டி 8 பேருமே விளையாடி கொண்டிருக்க ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைகளுக்கு இறை தேட சென்று விட்டார்கள் ஆமையா பார்த்தா பத்திரகாளி முத்தாரம்மா உத்தாரமா ஏ தங்கைமார்களே என்ன ஏ காளியம்மா ஏ மாரியம்மா ஓ ஏ முப்புடாதி ஏ சிவராமனங்க ஏ கருமாரி இங்க வாங்க எல்லாரும் வாங்க அட்டகாலி 8 பேரும் நம்ம சேர்ந்து சேர்ந்து அம்மாவும் அப்பாவும் இறை தேட போயிட்டாங்க போயாச்சு அவங்க வாரது வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம போய் விளையாடி விட்டு திரும்பி வருவோம் அழகா விளையாடிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அவ 8 பேரும் ஒன்னா சேர்ந்தான்னா போதும் அடேப்பா அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து மண்ணிலே உட்கார்ந்து அவளவள் கையாலே சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்கிறார் அழகா விளையாடி கொண்டிருக்கின்றார் அப்ப சின்னஞ்சிறிய வீடு கட்டியே விளையாடி கொண்டிருக்க இருந்த போது அம்மா அப்படி சின்னஞ்சிறிய வீடு கட்டி விளையாண்டதுனாலதான் என்னாச்சு அவளுக்கு புது வீட்டம்மா படை வீட்டம்மான்னு 2 பேர் உண்டு அப்படி 2 பேர் உண்டு ஆமா புதுவிட்டம்மா எங்க இருக்கா புது வீட்டம்மா எங்க இருக்கா தேம்பத்தில் இருக்காளோ புதுவிட்டம்மா குருமானத்துல இருக்கா குருமானத்துல இருக்கா தேம்பத்தையில படைவிட்டம்மா தேம்பத்தையில படைவிட்டம்மா இருக்கா இருக்கா புதுவிட்டம்மா வந்து குருமானத்துல இருக்கா அங்க இருக்கா ஆமா அங்க இருக்க எல்லா இடத்துலயும் இருப்பா இருப்பா வேற எங்க இருக்கா சிவராமட்டில இருக்காளோ அச்சம்புதூர்ல இருக்காளோ செம்புதூர் இருக்கா நம்ம எல்லாத்துலயும் இப்ப பக்கத்தூர்ல அவ சில இடத்துல இருப்பா எங்க அவளுக்கு மனசு இருக்கோ அங்க இருப்பா அவ்வளவுதான் அதான் கணக்கு அப்போ இப்ப ஏற்பட்ட காளியர்கள் 8 பேர்களும் சரி அம்மா அப்பா வரும் வரைக்கும் நம்ம மண்ணைக்கு வைத்து விளையாடுவோம் என்று விளையாடி கொண்டிருந்தார் ஆமையா அப்ப 8 பேரும் விளையாடுவதை என்பெருமான் கண்டு கண்டு ஏ நம்ம தங்கச்சியா இவ 8 பேரும் அவன் நம்ம தங்கச்சிதான் இவ இப்படி ஒரு அழகா இருக்காள நான் நினைச்சு பார்க்கலையே பார்வதி சொன்னத மாதிரி இவ 8 பேரையும் ஆண்டவன் பார்க்க கூடாது ஆமா அப்படியே பார்த்தாலும் ஆமையா பார்வதியை மறந்து விடுவார் அல்லவா அல்லவா என்று மாணிக்க புத்துக்கு பக்கத்திலே வரும்போது வரும்போது பத்திரகாளி முத்தாரம்மா மாரியம்மா மாரியம்மா அவைய தங்கைமார்களே என்ன அதோ பாருங்க என்ன ஒரு பண்டார கிழவே சரதா நம்ம கோட்டைய பார்த்து வரத மாதிரி இருக்கு தாத்தா அவன் கோட்டையை பார்த்து வராரு வாங்க நம்ம யார் எவருன்னு போய் பார்ப்போம் பாப்போம் அப்படி என்று சொல்லி என்னய்யா என் முத்தாரம்மா மாரியம்மா காளியம்மா காளியம்மா தாத்தாவை கூப்பிட்டு கூப்பிட்டு எவ்வாறும் ஐயா பண்டா